இந்தியாவில் 100 கோடி மக்கள் ஈரப்பத வெப்ப அலை எனப்படும் வெட் பல்ப் டெம்பரேச்சர் பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்பிருப்பதாக இங்கிலாந்தின் ரெடிங் பல்கலைக்கழக ஆய்வு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். வெறும் வெப்பநிலையை விட காற்றில் உள்ள ஈரப்பதம் வெப்பத்துடன் சேரும்போது அது மனித உயிருக்கு பெரும் ஆபத்தாக முடிகிறது. பொதுவாக வெயில் அடிக்கும்போது வியர்வை வெளியேறி நம் உடலை குளிர்விக்கும். ஆனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் வியர்வை வெளியேறாது. இதனால் உடல் வெப்பநிலை உயர்ந்து வெப்பத்தாக்கு ஏற்பட்டு மனிதர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது. அறிவியலாளர்களின் கூற்றுப்படி இந்த ஈரப்பத வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை தாண்டினால் ஆரோக்கியமான மனிதர்களால் கூட 6 மணி நேரத்திற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது. உதாரணமாக 34 டிகிரி வெப்பம் நிலவும் போது காற்றில் 70 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தால் நாம் 42 டிகிரி வெயிலை உணர நேரிடும். இந்த ஆய்வின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், கோடை காலத்தை விட அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில்தான் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதற்கு சான்றாக 2024 அக்டோபரில் சென்னை மெரினாவில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட 5 உயிரிழப்புகளுக்கு இந்த ஈரப்பத வெப்பநிலையே காரணம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழகம் நீண்ட கடற்கரையை கொண்டிருப்பதால் இங்கு ஈரப்பதம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். எனவே இனிவரும் காலங்களில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் திருவிழாக்களுக்கு அனுமதி அளிக்கும் போது வெறும் வெப்பநிலையை மட்டும் பார்க்காமல் ஈரப்பத வெப்பநிலையையும் கணக்கில் கொள்வது அவசியம் என இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன்.